எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் இந்த அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से धन्यवाद स्वागत करते हैं। காலையில மனமுச்சின் காலையில நம்முடைய பிள்ளைகளாகிய உங்களை இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். और इस खुशियों के समय में आपके परमेश्वर के बच्चों के साथ हम मिलने के लिए हम बहुत खुश हो रहे हैं। எல்லாரும் நம்முடைய நாமத்திலே தேவ கிருபையிலே நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறோம். आप सभी परमेश्वर के नाम से, परमेश्वर के अनुग्रह से सब ठीक रहेंगे करके मैं विश्वास करता हूँ। इस सुबह के समय पर हम परमेश्वर का आराधना करने आए हैं। भक्ति के साथ परमेश्वर के प्रशंसा में हम आराधना करेंगे। हम सभी प्रार्थना करेंगे। हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके बहुमूल्य नाम के लिए हम धन्यवाद देते हैं। सुबह की आराधना को आपके पवित्र हाथों में परमेश्वर आपने जो भी चाहा कि हम सुनना चाहिए वो हमें सुनना है, और गाने वाले गीतों को भी परमेश्वर आप आशीर्वाद करके எல்லா அந்த காலத்தின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சபித்து கட்டுகிறோம்। और जो भी परमेश्वर के प्रशंसा को रुकावट बन के रहा है उस सभी को यीशु मसीह के नाम से उसे श्रापित करते उसे ஒரு மனத்தின் ஆவியை கட்டளையிடுங்க। सभी को परमेश्वर एक मन दीजिए। ஆண்டவரே இங்கும் அங்கும் செல்லாதபடி இருக்கிற இடத்திலே அமர்ந்து ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க। यहाँ वहाँ नहीं जाए और अपने ही जगह पर बैठकर सभी इकट्ठा होकर बैठकर परमेश्वर का नाम का महिमा होने के लिए केवल आपका नाम का यीशु क्रिस्तुविन நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, आमेन आमेन। எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன் என்றதான பாடலை நாம் எல்லாரும் பாடுவோம்। நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல் எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன்। எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் நம் தேவன்। எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் நம் தேவன்। தாசர்களின் ஜெபம் கேட்பார், பல பேரு காரியம் செய்திடுவார்। தாசர்களின் ஜெபம் கேட்பார், பல பேரு காரியம் செய்திடுவார்। கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்। கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்। வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன்। வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தி வல்ல தேவன்। அந்த காலத்தில் பிதாவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார்। அந்த காலத்தில் பிதாவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார்। கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்। கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்। சத்துருக்கள் முன்னிலையில் வந்த தேவன், வீரமுடன் முழங்கினான் தேவமனிதன்। சத்துருக்கள் முன்னிலையில் தேவமனிதன், வீரமுடன் முழங்கி தேவமனிதன்। அக்கிரியா காதில் அழிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவமனிதன்। அக்கிரியா காதில் அழிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவமனிதன்। கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்। கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்। தேவஜனம் கூட்டு சேர்த்த தெய்வம் மனிதன்,
பலிபீடம் செப்பனிட்டு பலியிட்டார். தேவஜனம் கூட்டு செத்த தேவன் மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியிட்டார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்து வல்ல தேவன் அக்கினியாய் பதில் தந்த ஜீவதேவன். வானங்களை தேவன் அக்கினியாய் பதில் தந்த ஜீவதேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமை நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமை தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியானவர் நம்முடைய அன்பின் தேவன் நம்மை அலங்கரிக்கிறவர், நம்மை அபிஷேகிக்கிறவர், நம்மை நிரப்புகிறவர், நம்மை ஜெபிக்க வைக்க அவர் தூண்டுகிறார். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களே பகத்தெரிய மாறுமையா. சாத்தானின் சகல தந்திரங்களே பகத்தெரிய மாறுமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று
அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா அமேன் சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் அலங்கரியும் அன்பினால் அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே சொல்லா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா சொல்லா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்குமையா மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்குமையா ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்க செய்யும் ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்க செய்யும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியும் அன்பினால் என்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே அப்பாவின் தீரு சித்தம் வெளிப்படுத்தி நடத்துமையா அப்பாவின் தீரு சித்தம் வெளிப்படுத்தி நடத்துமையா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் அலங்கரியும் அன்பினால் அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே Thank you.
Praise the Lord. Amen. संगीत हम सभी खड़े होते हुए एक भजन संगीता को बदल बदल पढ़ेंगे। सभी पवित्र शास्त्र को उठा लेंगे। 36 संगीतத்தை மாறி மாறி வாசிக்கலாம் சார்। 36वां भजन संगीता को हम सभी बदल बदल पढ़ेंगे। भजन संगीता 36वां अध्याय। துன்மார்க்குடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை। वो अपने अधर्म के प्रकट होने और घृणित ठहरने के विषय अपने मन की में चिकनी चुपड़ी बातें विचारता है। அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகம் உள்ளது, புத்தியாய் நடந்து கொள்வதையும் नन्மை செய்வதையும் விட்டுவிட்டான்। वो अपने बिछौने पर पड़े पड़े अनर्थ की कल्पना करता है, वो अपने कुमार्ग पर दृढ़ता से बना रहता है, बुराई से वो हाथ नहीं खींचता। கர்த்தாவே உம்முடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது, உம்முடைய சத்தியம் மேகப்பர்யந்தம் எட்டுகிறது। तेरा धर्म ऊंचे पर्वतों के समान है, तेरे नियम अथाह सागर ठहरे हैं। हे यहोवा, तू मनुष्य और पशु दोनों की रक्षा करता है। தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைக்கிறார்கள்। वे तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे और तू अपनी सुख की नदी में से उन्हें पिलाएगा। ஜீவ ஊற்றுமிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம்। अपने जाने वालों पर करुणा करता रहा और अपने धर्म के काम सीधे मन वालों में करता रहे। பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்குடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக। वहाँ अनर्थकारी गिर पड़े हैं, वे ढकेल दिए गए और फिर उठ न सकेंगे। हालेलुया। எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம்। हम सभी परमेश्वर की ओर देखकर स्तुति உம்முடைய ஆலயத்தில் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உம்முடைய பெரிய நதியினால் உம்முடைய தாகத்தை தீர்க்கிறீர்। वो तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे और तू अपनी सुख की नदी में से उन्हें पिलाएगा। பெரிய நதியினால் அவருடைய தாகத்தை தீர்க்கிறீர்। वो अपनी सुख की नदी से उन्हें पिलाएगा। எல்லாரும் இந்த பேரின்ப நதியாகிய பரிசுத்த ஆவியாகிய நதி நமக்கிலே கடந்து வரும்படியாய் இறங்கும்படியாய் நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் செல்வோம்। वो सुख की नदी जो पवित्र आत्मा का नदी है, वो अपने ऊपर आने के लिए हम सभी मिलकर प्रार्थना கொஞ்ச நேரம் ஆண்டவராய் கர்த்தரை நாம் துதிப்போம், கர்த்தரை கனப்படுத்துவோம்। थोड़े समय तक हम परमेश्वर का स्तुति करके அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம்। उन्होंने अपने लिए किए भलाई अनेक நமக்கு अनेक है। ஜீவனை, நமக்கு பலனை, நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தவர்। वो हमारे लिए बल, हमारे लिए जीवन, हमारे लिए अच्छे आरोग्य அந்த दिया है। அன்பின் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இந்த காணியில ஒப்புக் கொடுப்போம்। उसी प्रेम भी परमेश्वर के हाथों में अर्पण करके नम्र करके हम अर्पण करेंगे। எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா। எல்லாரும் பாடுவோம்। எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா। ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா। எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி
செல்லும் ஐயா. ஆவியானவரே, எங்களை நடத்தி செல்ல, உம்முடைய பரிசுத்த பாதையிலே நாங்கள் நடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. Yes, thank you, Lord. ஜீவ தண்ணீரையா, உடைய பிள்ளைகள் மேல அந்த தண்ணீரை ஊற்றுங்க, உடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. எல்லாரும் சொல்லுவோம், நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். எதை நினைத்து கலங்காம துதிக்கணும், எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆளாக பெருக்கெடுத்து ஓடணும். ஆமென். ஆளாக பெருக்கெடுத்து ஓடணும். ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால எங்களை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. காலையில கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. வல்லமை இந்த காலையில இறங்க, இந்த காலையில அப்படி வல்லமை பொழியிட்டு ராஜா. வல்லமை அருள் நீரை வாரும் இன்னாரி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நீரை வாரும் இன்னாரி பொழிந்திடுமே. தீபாவியே தாகம் தீருமே, தீபாவியே தாகம் தீருமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமை அருள் நீரை வாரும் இன்னாரி பொழிந்திடுமே. எல்லாரும் செபிப்போம், हम सभी मिलकर प्रार्थना எல்லாரும் करेंगे। செபிக்கலாம்.
हम सभी प्रार्थना करेंगे। நம்மை நிரப்புகிற ஆவியானவர், हालेलुया, हमें ஓ भरने நம்மை वाले தொடுகிற ஆவியானவர், நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிற ஆவியானவர், சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த காலையில உடைய புதிய வல்லமை உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும், நிரப்பட்டும், பலவீனங்கள் மாறட்டும். ஆராதனையா இருக்கட்டும் ஐயா. அவையோடு உண்மையோடு ஆராதிக்கிற பிள்ளைகளாக பரிசுத்த ஆவியானவர் மாற்றுங்க, பரிசுத்த ஆவியானவர் மாற்றுங்க. தடைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்கப்பா. தேவ கிருபை பெருகனையா, தேவ கிருபை பெருகனையா, தேவ கிருபை பெருகனராஜா. ஆண்டவரே உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையில பலவீனமா யாராவது இருந்தா உங்களுடைய இதயத்திலே கை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். आज इस सुबह के समय पर जो कोई भी कमजोरी के साथ है वो अपने हृदय में हाथ रखिएगा। हम आपके लिए आज प्रार्थना பலவீனங்கள் யாருக்கு இருந்தாலும் எந்த இடத்துல பலவீனங்கள் உண்டோ அந்த இடத்துல உங்களுடைய கரங்களை வைத்து जो कोई भी किसी कमजोरी के साथ है, बीमारी के साथ है, ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளதான जहाँ कहीं भी आपका कमजोरी है वहाँ पर நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் மாற்றி போடுகிறது. आराधना करने वाले परमेश्वर जीवित है, वो हमारी कमजोरियों को दूर करने वाले हैं। இந்த காலையில உங்களுடைய பெண்டையும் வெட்டிங் டே இருந்தாலும் நீங்கள் எழுந்திருக்க इस सुबह के समय पर आज अगर आपका शादी का सालगिरह जन्मदिन होगा तो आप खड़े हो जाइए। எல்லாருக்காக நாம் ஜெபிக்கிறோம். हम सभी के लिए प्रार्थना करें। பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை ஆராதனை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वादित सुबह के समय के लिए हम आपको பரிசுத்த धन्यवाद। ஆவியானவர் மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். पवित्र आत्मा जी हमारे में मंडरा रहे हैं, ஓ इसके लिए கேட்கிற धन्यवाद दें। உள்ளங்களோடு ஆவியானவர் கிரியை செய்வதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். सुनने वाले हृदय के साथ आत्मा जी आपको क्रिया करने के लिए பலவீனமாய், धन्यवाद சோர்வாய், வியாதியாய் ஆண்டவரே யார் இருந்தாலும் இந்த காலையில கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக. जो कोई भी कमजोरी बीमारी के साथ इस सुबह के समय पर है, परमेश्वर आपके बच्चों को छूकर आप उन्हें चंगाई உம்முடைய दीजिएगा। பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. आपके बच्चों को आप भरिएगा। சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. छोटे बच्चों को, जवान युवकों को आप ஜெபிக்க भरिएगा। தூண்டுகிற ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. जहाँ प्रार्थना करने के लिए और उत्सुकता आत्मा जी प्रार्थना करने के लिए आपके बच्चों को வசனங்களை கேட்டு செல்லாதபடி ஆண்டவரே ஒரு தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிற அந்த உணர்வு உம்முடைய பிள்ளைகளின் ஆண்டவரே வீடுகளிலே ஆவியானவர் இறங்கி வரட்டும். और खाली वैसे ही परमेश्वर का वचन ना सुनते हुए जैसे एक भवन में बैठकर, कलीसिया में बैठकर, उसी तरह परमेश्वर अपने घर में बैठकर வீட்டிலே இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே இறங்கி வரட்டும். कुरनेलियों के घर पे जिस तरह आत्मा जी उतरे थे, उसी तरह आज आपके बच्चों के घर में उतर कर आना है वही आत्मा जी। வெட்டிங் டே அனுசரிக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் இந்த வருடம் முழுவதும் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமா இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். परमेश्वर जो कोई भी अपना जन्मदिन, अपना शादी का सालगिरह मना रहा है, वो इस पूरे साल भर उनका आशीष बढ़ना चाहिए। ये साल पूरा उनका आशीर्वाद होना है और हम उन्हें बधाई देकर उन्हें आशीर्वाद। நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்றோம். हम सुनने वाले वचनों के लिए, संदेश के लिए हम आपको धन्यवाद देते हैं। எங்களோட பேசுங்க, हमारे साथ आप बात कीजिए। வசனங்களை வார்த்தைகளை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. वचनों को और इस वचन संदेश को समझ कर लेने के लिए परमेश्वर அதை अनुग्रह பொறுக்கி कीजिए। கொள்ளாதபடி ஆவியானவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. शैतान उसे छीन ना ले, वैसे पवित्र आत्मा जी उसे संभाल कर आप रखिए। பிள்ளைகளுடைய இருதயங்களில் அது கொழுந்து விட்டு எரியட்டும். आपके बच्चों के हृदय में वो परमेश्वर आग से आग ஏதோ जैसा, ஒரு अग्नि जैसा பிரசன்னத்தை, होना है। ஒரு புதிய வார்த்தைகளை கேட்டோம் என்று இல்லாம कि हमने जैसे ही खाली वैसे बैठे और वैसे ही वचन सुनकर गए, वैसा नहीं होना चाहिए। தேவையான வார்த்தைகளை ஆவியானவர் கொடுத்தார் என்று நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். हमें जिस तरह वचन चाहिए था उसी तरह आत्मा जी ने हमें दिया करके परमेश्वर उन्हें वो परमेश्वर के उन बच्चों के मन में होना है। ஆண்டவரே உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். आप दास को भी आपके हाथों में अर्पण करते हैं। எங்களில் ஒன்றும் இல்லையப்பா, हमारे में कुछ भी नहीं है, நீ பயன்படு. हमें आप उपयोग कीजिएगा। இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே,
यीशु मसीह के नाम से मांगते हैं परमेश्वर पिता, आमीन। இந்த காலையில எலியாவின் தேவன் என்கிற தலைப்பில் உங்களோடு நான் பேச முடியாது வந்திருக்கிறேன். इस सुबह के समय पर एलिया का परमेश्वर के बारे में मैं आपसे बात करने आया हूँ। நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எலியாவின் தேவன். हमारे परमेश्वर यहोवा एलिया के परमेश्वर। 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். दूसरा राजाओं का पुस्तक 2 अध्याय 14 वचन हम ले लेंगे। நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். मैं पढ़ता हूँ, ध्यान दीजिए। எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டார். और उसने एलिया की वो चद्दर जो उस पर से गिरी थी पकड़कर जल पर मारी और कहा, एलिया का परमेश्वर यहोवा कहाँ है? जब उसने जल पर मारा तब वो इधर उधर 2 भाग हो गया और एलीशा पार हो गया। எலிசா செய்த ஒரு அருமையான ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். एलीशा ने किया एक अच्छा सा एक वचन को यहाँ पर हम पढ़ते हैं। எலிசா தெய்வ அழைப்பை கனப்பண்ணின ஒரு நல்ல தேவ மனுஷன். एलीशा परमेश्वर के बुलावट को उन्होंने सम्मान किया, एक अच्छा एक 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கவில்லை, ஆனால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். पहला राजा 19वां अध्याय और 20-21 को ले लीजिए। मैं नहीं पढ़ता हूँ, लेकिन ले लीजिए। எலிசா 12வது ஏரை பூட்டி உழுது கொண்டிருக்கிறார். एलिया और एलीशा जो है जो 12वीं के साथ वो हल चला रहा था। அப்படி அவன் உழுது கொண்டிருக்கிற நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார். ऐसे हल चलाते समय भविष्यद्वक्ता एलिया जो है वहाँ उस जगह पे आ जाते हैं। எலிசா அதை அவிதமாக்க அவன் அதற்கு கிரகித்துக் கொள்ளக்கூடிய நேரமும் இல்லை. ஆனால் எலியாவுடைய சால்வையை எலிசாவின் மேல் எலியா போட்டார். लेकिन एलीशा उस समय पर वो नहीं ये स्वीकार कर पा रहा था, लेकिन एलिया ने अपना चद्दर को एलीशा पर डाल दिया। எலிசாவுக்கு விளங்கி விட்டது, தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ளா இறங்கி விட்டது. एलीशा को समझ में आ गया कि परमेश्वर का अभिषेक मेरे अंदर उतर कर आया है। சால்வை அவன் மேல் விழுந்த உடனே அவனுக்குள்ளான ஒரு அபிஷேகத்தினுடைய நிறைவு ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். और जैसे वो चद्दर उस पर डाल दिया गया, उसी समय परमेश्वर ने उसे एक अभिषेक का परिपूर्णता उसके अंदर डाल दिया। தேவன் தைலத்தை ஊற்றி, அபிஷேக தைலத்தை ஊற்றி ராஜாக்களை தீர்க்கதரிசிகளை ஊழியத்துக்கு அழைத்தார். परमेश्वर ने अभिषेक के तेल को डालकर राजाओं को और भविष्यद्वक्ताओं को सेवा के लिए बुलाया था। அவரவர்களுக்கு தேவையான காரியத்தை அவர்கள் செய்யும்படியா, ராஜா ஆள்கை செய்யும்படியா, ஆசாரியன் அபிதமாய் ஸ்தோத்திரம் ஊழியம் செய்யும்படியா, தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாக அந்த தைலத்தினால் அபிஷேகப்பட்டார்கள். அது ஒரு வகையான அபிஷேகம். और राजा अपने राज्य करने के लिए और भविष्यद्वक्ता भविष्यवाणी सुना के लिए और याजक लोग अपने सेवा करने के लिए, वैसे परमेश्वर ने उन सभी पर अपना अभिषेक का तेल डालकर उन्हें अलग तरीके से अपना सेवा में बुलाया। தேவனுடைய பிள்ளைகள் மேல் கரங்களை வைத்து அவர்களை ஜெபித்து ஊழியத்திற்கு அனுப்பினார்கள். ஸ்தோத்திரம். அது ஒரு வகையான ஸ்தோத்திரம் அபிஷேகம். அது ஒரு வகையான ஒரு அழைப்பாகும். और पवित्र लोगों को हाथ रखकर उन्हें सेवा के लिए बुलाया गया। वो अलग तरीका का वो अभिषेक था और वो एक अलग तरीका का सेवा था। எலிசாவுடைய வாழ்க்கையில நடந்ததான இந்த அபிஷேகம் ஒரு வித்தியாசமானது. தீர்க்கதரிசியாகிய எலியா தான் மேல் இதுவரைக்கும் அணிந்திருந்த போட்டிருந்த அந்த சால்வை எடுத்து எலிசாவின் மேல் போட்டார். लेकिन एलीशा का अभिषेक जो है वो अलग तरीका का था। एलिया जो भविष्यद्वक्ता है, अब तक उनके कंधे पर जो चद्दर था वो उन्होंने उठाकर एलीशा पर डाल दिया। அதை அவன் கனவீனப்படுத்தவில்லை, நிராகரிக்கவில்லை. யாரோ ஒருவர் செய்தார் என்றல்ல, அந்த சால் தன் மேல விழுந்த உடனே அவருடைய சரீரம் முழுவதுமாய் நடுங்கி இருக்கும். சரீரம் முழுவதுமாய் ஆவியானவர் நிரம்பி இருப்பார்.
और उन्होंने उस चद्दर को निरादर नहीं किया, उन्हें तुच्छ नहीं माना, लेकिन जैसे ही वो चद्दर उन पर ओढ़ा गया था, डाला गया था, उनके शरीर में पूरा जैसे उन्हें एक बहुत गिड़गिड़ाहट हुआ रहेगा, वो पूरे शरीर भर उन्हें अभिषेक से भरा हो गया रहेगा। நேரத்தை வரையமாக்கவில்லை, उन्होंने उस समय को காலத்தை அவிதமாய் தட்டவில்லை, उन्होंने उस समय को दुरुपयोग नहीं किया। உடனே அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்தான். ஏர் மாட்டை அவிதமாய் அடித்து சமைத்து தன்னுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்து விட்டு ஸ்தோத்திரம் அவன் எலியாவை ஊழியம் செய்யும்படியாக பின்பற்றி கடந்து போனான். और तुरंत वो अपने सेवा के लिए अपने परिवार को जो देना है देकर वो अपने सेवा में चला गया। ஆகையால் தான் சொன்னேன், எலிசா தேவனுடைய அழைப்பை கனப்படுத்தினார். वही मैंने यहाँ पर कहा कि एलिशा जो है परमेश्वर के सेवा को उन्होंने आदर किया, सम्मान किया। ஒரு நாள் நீங்கள் அற்பமாய் நினைக்க கூடாது. पवित्र आत्मा को कभी भी आप तुच्छ नहीं समझना है। அபிஷேகத்திலே எப்பொழுதும் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். आपने पाया हुआ अभिषेक में हमेशा निरंतर आप भरपूर रहना परमेश्वर आप चाहना है। வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்கிறார். वही आत्मा जी आपके जीवन में चाहते हैं। அசட்டை பண்ணுகிறவன் ஸ்தோத்திரம் மனுஷரை அல்ல தேவனை அல்ல பரிசுத்த ஆவியானவரே என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவரை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. जो भी उस अभिषेक को तुच्छ मानता है तो वो पवित्र वो कुछ शास्त्र या पवित्र शास्त्र या परमेश्वर या मनुष्यों को नहीं, लेकिन वो पवित्र आत्मा को तुच्छ मानता है करके शास्त्र कहता है। சாது சுந்தர் சிங் திருவனந்தபுரத்திலே கேரளாவில் திருவனந்தபுரத்திற்கு ஒரு முறை அவர் ஊழியம் செய்யும்படியாக ஒரு பெரிய கூட்டத்திலே பங்கு பெறும்படியாக அழைப்பு வந்தது. அவர் திருவனந்தபுரத்துக்கு போயிருந்தார். साधु सुंदर सिंह नामक एक सेवक जो है वो उन्हें तिरुवनंतपुरम केरला में नामक एक शहर है, वहां पर उन्हें सेवा के लिए बुलाया गया था। वहां पर वो सेवा करने के लिए थे। நம்ம எல்லாருக்கும் தெரியும், பஞ்சாப் தேசத்திலே சீக்கிய குடும்பத்திலே பிறந்த ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்வானியின் மகன் 16வது வயதிலே அவர் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். साधु सुंदर सिंह को हम सभी जानते हैं। वो एक सीखिए परिवार में पंजाब में उनका जन्म हुआ था। बहुत ही अमीर धनवान परिवार के थे और 16 साल में उद्धार पाए और परमेश्वर को அந்த கூட்டத்திற்கு ஒரு சிறியவன் அவிதமாய் ஸ்தோத்திரம் ஒரு சிறுவன் கன்னியாகுமரியிலிருந்து அந்த கூட்டத்திற்கு பங்கு பெறுவதற்காக அந்த சிறுவன் அங்கே போய் தாகத்தோடு வாங்கியோடு முன் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறார். और एक छोटा बच्चा जो है छोटा युवक उस मीटिंग में उस सभा में कन्याकुमारी से आया था। वो आगे के रो में वो बैठा था। இந்த சுந்தர் சிங் அமிதமாய் ஸ்தோத்திர பிரசங்கிப்பதற்கு முன்பாக அவர் மேடையிலே ஏறி நின்றார். அப்பொழுது அவருடைய பார்வை அந்த சிறுவன் மேல் விழுந்தது. और जैसे ही सुंदर सिंह स्टेज पे खड़े होते हुए अपना प्रचार संदेश सुना रहे थे, तब तुरंत उनका दृष्टि उस बच्चे पर पड़ा। அந்த தேவ மனுஷன் அந்த சிறுவன் மேல் விழுந்து அது ஒரு பெரிய ஒரு ஒளியாக அந்த சிறியவனை அது தொட்டது. और उस बच्चे पर जैसा उनका दृष्टि पड़ा, वो एक बड़ा सा एक प्रकाश जैसा उस बच्चे को वो छुआ। இந்த சிறியவனுக்கு விளங்கிவிட்டது, கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். और उस बच्चे ने समझ लिया कि परमेश्वर ने मुझे सेवा के लिए बुलाया। சிறுவனாய் இருந்தால் அவர் படித்தான். அமிதமாய் ஸ்தோத்திர படிப்பு முடித்துவிட்டு தேவனுடைய அழைப்பை அமிதமாய் உதாசீனப்படுத்தாமல் ஸ்தோத்திரம் சென்னை பட்டணத்தில் சென்று அவர் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்தார். அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருடைய சபைக்கு வந்தார்கள். और जैसे वो छोटा था उसने अपना पढ़ाई पूरा किया और वो सेवा करने के लिए चेन्नई में गया और परमेश्वर का बुलावट को उसने तुच्छ नहीं माना। उसने चेन्नई में अपना सेवा शुरू किया और हजार लोग उसके पास और हजार लोग परमेश्वर के दासों को उसने बनाया। அப்போஸ்தல கிறிஸ்துவ ஸ்தோத்திரம் சபை என்று சொல்லக்கூடிய அந்த சபையை அவர் ஸ்தாபித்த ஒரு தெய்வ மனுஷன் தான் ஜி சுந்தரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கர்த்தருடைய தாசர்.
और चेन्नई में अपोस्टलिक क्रिश्चियन असेंबली करके वही जो जी सुंदर जो है परमेश्वर का दास उन्हीं के बारे में हम यहाँ पर देख रहे அன்னைக்கு हैं। சாது சுந்தரனுடைய பார்வையிலே அந்த தேவ மனுஷன், அந்த வாலிபன், அந்த சிறுவன் பட்டபடியினால் அவருடைய பார்வையிலிருந்து விழுந்ததான் அந்த பிரகாசம் அவரை ஊழியத்துக்கு என்று அழைத்தது. और उस दिन साधु सुंदर सिंह के उस सभा में उस छोटे बच्चे पर जो अपना दृष्टि उनका दृष्टि प्रकाशित हो गया था, उसी समय वो परमेश्वर के बुलावट को அவர் उन्होंने स्वीकार किया। திருவனந்தபுரத்தை விட்டு கன்னியாகுமரிக்கு சாது சுந்தர் சிங் ஊழியத்துக்காக வந்திருந்தார். वो कन्याकुमारी से तिरुवनंतपुरम परमेश्वर का दास साधु सुंदर सिंह के इस सभा के लिए आए थे। திருவனந்தபுரம் ஊழியம் முடிந்தது, கன்னியாகுமரிக்கு கடந்து வந்தார். तिरुवनंतपुरम का सेवा खत्म हो गया, वो कन्याकुमारी में आए। கூட்டங்கள் அவர் வருவதற்கு முன்பாக நிறைந்து அந்த மண்டபத்தில் வழிந்தது. जो बहुत सारे झुंड लोग वहां पर इकट्ठे हुए थे उस मंडप में। நடந்து போவதற்கு வழி கிடையாது, चल के जाने के लिए रास्ता नहीं था। அவர் அப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது जब वो चलते जा रहे थे, ஒரு இந்து மனுஷன் நெற்றியில எல்லாம் பட்டையெல்லாம் இருக்கு, நெற்றியில எல்லாம் குங்குமம் எல்லாம் வைத்து இருக்கிறார். அந்த மனுஷன் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அவர் போகும் பொழுது அவருடைய தலையை தொட்டு ஆசீர்வதித்து விட்டு போனார். और जैसे उस मार्ग से चल रहे थे उस मंडप में वहां पर बाजू में एक हिंदू व्यक्ति था, जो सब टीका सब लगाया था, तिलक लगाया था। उसके सिर पर हाथ रखकर साधु सुंदर सिंह ने हाथ रखकर वो वैसे निकल गए। சரீரத்திலே அவருடைய கை பட்டவுடனே அது ஒரு அக்கினி போல இறங்க ஆரம்பித்தது. और जैसे ही उसके हाथ उनके सिर उस युवक के सिर पर लगा, वो जैसे उन्हें आग जैसे बरसने लगा बदन पर। பலவிதமான குழப்பங்கள் இருந்த அந்த நேரம், और वो उस व्यक्ति के परिवार में बहुत सारे समस्याओं से அந்த தேவ மனுஷனுடைய கரம் பட்ட உடனே அந்த பிரச்சனை எல்லாம் மாறுபடியாய் ஆவியானவர் கிரியை செய்தார். ஸ்தோத்திரம். அவர்கள் சௌராஷ்டிரா பாஷை பேசக்கூடியவர்கள். और वो जैसे ही परमेश्वर का दास का हाथ उसके सिर पर रखा, परमेश्वर ने उसके जीवन में अनेक सारे क्रिया किए। वो सौराष्ट्र भाषा बात करने वाला एक ரட்சிக்கப்பட்டார். அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டார்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். और वो उद्धार पाया, उसके पत्नी उसके बच्चे सारे उद्धार पाए। அவருடைய மகள் தான் அருமையான பாடல் ஆசிரியராக இருந்து காலம் சென்றவர்கள் சாரண ஒரிஜின் சொல்லக்கூடிய ஒரு அருமையான சகோதரியா। और उनकी बेटी है जो बहुत अच्छा गीत गायक है, वो बहुत सारे गीतों को गाई, सारा नौरोजी नामक है। ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? क्यों मैं ये सब कह रहा हूँ? தேவனுடைய அழைப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமாய் வந்தது. परमेश्वर का बुलावट हर एक के जीवन में अलग तरीके से मिला। நம்முடைய வாழ்க்கையில இந்த காலையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்। परमेश्वर के बच्चे, परमेश्वर आपके पवित्र आत्मा जी आपके जीवन में आज बात कर रहे हैं। ஆவியானவரே நீங்கள் அற்பமாய் நினைக்காதீங்க। पवित्र आत्मा को आप तुच्छ नहीं समझना। தேவனுடைய வார்த்தைகளை அசட்டியாய் நினைக்காதீங்க। परमेश्वर के वचनों को आप ऐसे ही इनकार नहीं करना। வசனங்களை கேட்கிறார்கள், எழுதுகிறார்கள், ஆனால் கீழ்ப்படிதல் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது। आज अनेक लोग वचनों को सुनते हैं, लिखते हैं, लेकिन एक पालन नहीं करते हैं। ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிவது கிடையாது, बपतिस्मा का पालन नहीं करते हैं। இதே நிலைமையோடு கூட இன்றைக்கும் இருக்கிற எத்தனை பேரை நான் பார்த்திருக்கிறேன்। ऐसे ही स्थिति में कितने जनों को मैंने देखा अब तक में से ही है। ஒவ்வொன்றுக்கு ஒரு காலங்களை நேரங்களை வைத்திருக்கிறார்। परमेश्वर ने हर एक लोगों को हर एक समय और वक्त रखा है। 102 சங்கீதம் 13 வசனத்தை நீங்கள் வாசித்தால் சியோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது। 102 भजन संगीता 12 वचन अगर हम पढ़ेंगे तो सियोन को दया दिखाने का भी एक समय आ गया था। தேவன் அதற்கு ஒரு நேரம் வைத்திருந்தார்। परमेश्वर ने उसके लिए भी एक समय உங்களை रखा है। ரட்சிப்பதற்கு ஒரு நேரம் கர்த்தர் வைத்திருக்கிறார்। तुझे उद्धार करने के लिए एक समय रखा உங்களை है। தொடுவதற்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார்। तुझे छूने के लिए भी एक समय रखा உங்களை है। சுகமாக்குவதற்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார்। तुम्हें चंगाई देने के लिए एक समय रखा है। 119 சங்கீதம் 126 வசனத்திலே நீதி செய்ய கர்த்தருக்கு வேளை வந்தது।
119 भजन संगीता 136 में परमेश्वर को न्याय करने का भी एक समय आ ஓ गया था। தேவன் ஒன்றுக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். परमेश्वर ने हर एक चीज को, हर एक அந்த वस्तु के लिए காலத்தை एक समय रखा है। எலிசா தவற விடவில்லை. वही समय को एलीशा ने तुच्छ नहीं, इनकार नहीं किया। உங்களுக்கு தந்திருக்கிற காலங்களையும் நேரங்களையும் பயன்படுத்துங்கள். परमेश्वर ने दिए गए आपको वक्त और समय का उपयोग कीजिएगा। ஜெபிக்க வேண்டிய காலத்தில் ஜெபியுங்கள். प्रार्थना करते समय पर प्रार्थना உபாசிக்க வேண்டிய करिएगा। காலத்தில் உபவாசி. उपवास करने के वक्त में उपवास கீழ்ப்படிய कीजिएगा। வேண்டிய காலத்தில் கீழ்ப்படியுங்கள். आज्ञा का पालन करते समय पालन ரட்சிப்பை कीजिएगा। சுதந்திரிக்க வேண்டிய காலத்தில் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். उद्धार को आजाद करने के समय पर उसे आजाद कीजिएगा, उसे आजाद कीजिएगा। தவறி பயிர் செய்தாலும் அதற்கு பலன் கிடையாது. अगर उस समय से भीतर हमने उसको बोझा அந்தந்த காலத்திலே தான் उसका समय அமிதமாய் பயிர் செய்வார்கள். जिस समय पर बीज बोना चाहिए उसी समय पर वो बोआ जाता है। உங்களுக்கு தந்திருக்கிற அமிதமான நேரங்களை பயன்படுத்துங்கள். எலிசா தீர்க்கதரிசி எலியா செய்த காரியத்தை கீழ்ப்படிந்தான், அதை கனப்படுத்தினான். உடனே கீழ்ப்படிந்து எலியாவுக்கு பின் சென்றான். परमेश्वर ने दिए गए समय का उपयोग कीजिए। एलीशा भविष्यद्वक्ता ने, एलिया ने जो किया कार्यों को, उसका आज्ञा का पालन किया और परमेश्वर के लिए वो सेवा में चला निकला। உடனே அவனுக்கு அமிதமாய் பொறுப்பு கிடைக்கவில்லை. तुरंत उन्हें एक बड़ा सा एक कर्तव्य नहीं आया। அமிதமாய் கிடைத்து விடவில்லை. उन्हें तुरंत ही सामर्थ्य और बहुत बल नहीं आया। அவனுக்கு அமிதமாய் சோத்திர ஒரு பெரிய பொறுப்பை தீர்க்கதரிசியாகிய எலியா கொடுக்கவில்லை. एलिया भविष्यद्वक्ता ने उसे एक बड़ा सा कर्तव्य करने नहीं दिया। அவனுக்கு என்ன செய்தான்? கைகளுக்கு தண்ணீர் வார்க்கும்படியான ஒரு வேலையைத்தான் அவன் கொடுத்தான். எலியா சாப்பிட்டு விட்டு வெளியில வரும் பொழுது கை கழுவுவதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதுதான் அவனுடைய வேலை. उसका काम क्या था? जैसे एलिया खाना खा के बाहर निकले तो उन्हें हाथ धोना था, हाथ धोने के लिए उसे पानी देना था। उतना ही काम उसे दिया गया। இது எல்லாரும் செய்யலாம். ये सब कोई कर सकता है। இது ஒரு பெரிய ஒரு வேலை அல்ல. ये एक बड़ा सा एक सेवा कोई नहीं है। இந்த வேலையை தீர்க்கதரிசியாகிய எலிசா, தேவனுடைய மனுஷனாயிருக்கிற எலிசா அந்த வேலையை மிக கவனமாய் ஊழியக்காரனுக்கு, தேவ மனுஷனுக்கு, எஜமானுக்கு நான் இதை செய்கிறேன். और ये एक इतना छोटा सा काम को बहुत अच्छी तरीके से परमेश्वर का दास एलीशा ने, मेरे मालक, एक परमेश्वर का दास एलिया के लिए मैं करता हूँ करके वो करने लगा। இது அவன் அற்பமாய் நினைக்கவில்லை. उसने इसे तुच्छ नहीं माना। இது என்ன வேலை இது என்று சொல்லி அவன் திரும்ப போய்விடவில்லை. ये क्या काम है करके वो दोबारा नहीं लौट गया। கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அருமையான நேரங்களை மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளையும் தாளந்துகளையும் நீங்கள் புறக்கணிக்காது. परमेश्वर ने दिए गए आपको अच्छे मौके का दुरुपयोग ही नहीं, लेकिन परमेश्वर ने आपको दिए गए अनेक अनुग्रह और तालंत का இப்பொழுது யோர்தான் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். यही एलीशा अभी योर्दान के बाजू में खड़ा है। 2 ராஜாக்கள் 2:14 நான் வாசித்தோம். 2 ராஜா दूसरा अध्याय 14 वचन में हमने पढ़ा। மேலிருந்து அமிதமாய் ஸ்தோத்திரம், எலியாவுடைய சால்வை கீழே விழுந்தது. அதை பிடித்துக் கொண்டு அந்த யோர்தானை அவன் அடித்தான். அது 2ஆய் பிரிந்தது. और जैसे एलिया का चद्दर उस पर गिर गया था, उसे पकड़कर एलीशा ने उसे मारा और वो 2 भाग हो गया। எலிசா சவால் விட்டு அமிதமாய் அதை அடிக்கிறான். எலியாவின் தேவன் எங்கே என்று அவன் அடித்தான். एलीशा जो है वो एक प्रश्न चिन्ह के साथ ये उसे मारता है, कहता है कि एलिया का परमेश्वर यहोवा कहाँ है। ஒரு பக்கம் யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. और एक दिशा में देखा जाए तो योर्दान ऐसे ही बह रहा है। யோர்தான் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் மேலிருந்து பாய்ந்து வருகிற தண்ணீர் என்றுதான் அர்த்தம். योर्दान कहे तो ऊपर से गिरने वाला झरना के जैसे है। மலையிலே உற்பத்தியாகி அது வேகமாக கீழே இறங்கி சவக்கடலில் போய் அது விழப் போகிறது.
और यर्मोन के चट्टान पर वो शुरू होकर वो वैसे ही ऊपर से नीचे गिरकर समुद्र में जाके वो डेड सी में जाके मिल जाता है। அது யார் அனுப்போட்டு தடுத்து நிறுத்த முடியாது. उसे कोई भी उसे रुका नहीं सकते उस झरने को। இந்த தெய்வ மனுஷனாய் இருக்கிற இந்த எலிசா அங்கே நின்று கொண்டிருக்கிறார். वहां पर परमेश्वर का दास एलीशा वहां पर खड़ा है। यजमान परलोकத்துக்கு சென்ற நேரம் उनके मालिक जो है कभी स्वर्ग राज्य पे चले गए थे। அவருடைய यजமானும் எலியாவும் அவனுமாய் சேர்ந்துதான் யோர்தானை கடந்து அக்கறைக்கு வந்தார். उनके मालिक और एलिया योर्दान को किनारे को उन्होंने पार किया। எலிசாவே நான் இப்பொழுது அடிக்க மாட்டேன், நீ தான் யோர்தானை அடிக்க வேண்டும், நான் போயிட்டேனா நீ எப்படி அடிப்ப, இது எப்படி உனக்கு இது அற்புதம் நடக்கும், ஆகையால் நான் இருக்கும்போதே இதை செய் அப்படின்னு எலியா அப்படின்னு சொல்லல. एलिया ने ऐसा नहीं किया कि कहा कि एलीशा मैं जब चले जाऊंगा तो तुम्हें ये योर्दान को 2 भाग में कौन करेगा, अभी तुम मारना करके ऐसे नहीं कहा। अब वो चले गए। கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதா மறுக்கரையில நிற்கிறார், தண்ணீரும் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. जैसे आग बंद करके अंधे हैं वैसे ही दूसरे किनारे में जाके खड़े हैं, अभी पानी वैसे ही बह रहा है। தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். एक दिशा में देखा जाए तो भविष्यद्वक्ता के உண்மையாகவே वहां ध्यान दे இவன் எலியாவை பின்பற்றி வந்தவன் தானா, இவனுக்கு அந்த கிருபைகள் கிடைத்ததா என்பதை அவிதமாய் ஸ்தோத்திரம் கவனிக்கும்படியாக அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார். वो लोग बहुत ध्यान से देख रहे हैं कि ये क्या सच है कि ये व्यक्ति जो है एलिया को उसने पीछे हो रहा था, एलिया का ही जो साथ में था। பரீட்சையின் நேரமாக ये उसके लिए एक परीक्षा का समय था। இதற்கிடையிலே தாமே ஸ்தோத்திரம் தேவ மனுஷனாய் இருக்கிற எலிசா மேலிருந்து விழுந்த எலியாவுடைய சால்வையை அவன் பிடித்து யோர்தானை அடிக்கும் பொழுது எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அவன் அடித்தான். इसी बीच में जब एलिया का जो चद्दर उस एलीशा पर नीचे गिर गया तो एलीशा ने उसे पकड़कर और उस योर्दान के बहते हुए जल को मारा और वो 2 भाग हो गया। उससे पहले उसने पूछा एलिया का परमेश्वर எங்கே என்று அவன் சொன்னதற்கு காரணம் இருந்தது. इस एलिया का परमेश्वर यहोवा कहाँ है पूछने का भी एक कारण था। ஏனென்றால் அந்த வார்த்தையை அவன் அதிகமாய் அவன் சொல்லி இருக்க வேண்டும். क्योंकि ये वचन को ये शब्द को वो बार-बार उसने उपयोग किया है। நிறைய சேலஞ்சுகளை பண்ணின ஒரு தேவ மனுஷன் தான் இந்த எலியா. क्योंकि बहुत सारे सवालों का परीक्षा के गुजरा हुआ था ये एलिया था। ராஜாவையும் ஆகாப் ராஜாவையும் யேசபேலையும் ஸ்தோத்திரம் 430 பாகாலி தீர்க்கதரிசிகளையும் ஒரு தனித்த மனுஷனாய் இருந்து ஜெயம் எடுத்தவர். और राजा अहाब राजा और ऐसे कई सारों को जीता हुआ ये एलिया था। அப்படிப்பட்ட சூழ்நிலையில தாமே இந்த தேவ மனுஷனாய் இருக்கிற எலிசா இப்பொழுது அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது வாயிலிருந்து வந்த வார்த்தை எலியாவின் தேவன் எங்கே என்று சொன்னார். ऐसे ही परिस्थिति में अब यहाँ एलीशा खड़ा है, तब वो कहता है कि एलिया परमेश्वर का यहोवा कहाँ है। வேதாகமத்திலே ஆண்டவராகிய கர்த்தருக்கு 270 பெயர்கள் உண்டு. 272 நேம்ஸ் ஆண்டவருக்கு உண்டு. परमेश्वर यहोवा का 272 नाम है। ஏராளமான பேர் அவருக்கு இருக்கிறது. अनेक सारे ऐसे नाम हैं। ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இத்தனை பெயர்கள் இருந்தாலும் परमेश्वर यहोवा का इतने सारे नाम होते हुए भी யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா ரஃபா, யெகோவா டிஸ்கிரி எத்தனை பேர் அவருக்கு இருக்கிறது. यहोवा शम्मा, यहोवा निसी, यहोवा राफा करके ऐसे अनेक सारे नाम दिए गए हैं। ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பேர் மாத்திரமல்ல, தன் பெயரோடு கூட பரிசுத்தவான்களுடைய பெயரையும் தேவன் சேர்த்து இணைத்துக் கொண்டார். लेकिन परमेश्वर ने ना केवल अपना ही नाम लेकिन उनके नाम के साथ अनेक पवित्र लोगों के नाम को भी उन्होंने जुड़ा दिया। நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன்.
मैं अब्राहम का परमेश्वर हूँ, ईसाक का परमेश्वर हूँ, याकूब का भी परमेश्वर हूँ। ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பெயரை சொல்லுவதற்கு இந்த இன்னாருடைய பெயரை நான் சொல்லி என்னோட கூட சேர்ப்பதா என்று அவர் நினைக்காம அவங்க பெயரை சொல்வதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் மகிழ்ச்சி அடைந்தாராம். எபிரேயர் 11:16 குறித்து 16 நாம் அதை வாசிக்க முடியும். इब्रानियों 11:16 में हम ऐसे पढ़ सकते हैं कि उनके नाम के साथ जुड़ाने के लिए परमेश्वर इतने खुश हो गए थे। அந்த நாட்களில் இருந்ததான பிரஜாதி ராஜாக்களும் அப்படித்தான் சொல்லி பரிசுத்தவான்களை அழைத்தார்கள். प्राचीन काल के याजक लोग भी वैसे ही नाम बोलकर उन्हें पुकारते थे। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் எவன் பேசினால் அவருடைய வீடு எருக்களமாக்கப்படும் என்று நேபுகாத்நேச்சார் சொன்னார். नेबूकदनेस्सर ने कहा, साद्राक मेशक आबेदनेगो करके उनका परमेश्वर का नाम जो कोई भी उसे टुकराएगा तो उनका घर भस्म हो जाएगा करके नेबूकदनेस्सर ने அவருடைய பேர் அவர்களுக்கு தெரியாது. उनका அவருடைய பேர் அவர்களுக்கு தெரியாது. परमेश्वर का नाम वो नहीं जानते थे. இவர்களுடைய பேர் ராஜாவுக்கு தெரிகிறபடினால் இவருடைய பெயரை சொல்லி இன்னாருடைய தேவன் என்று அவர்கள் சொன்னார்கள். लेकिन इनका नाम ये जानते थे, इसीलिए इनके ही परमेश्वर है करके कहकर वो जोड़कर उनका नाम बताते थे. இரவு முழுதும் தரி ராஜாவுக்கு உறக்கம் இல்லை. रात भर दरी राजा को नींद नहीं. காலையிலே விதமாய் சிங்கக்கவிக்கு வருகிறார். और सुबह उठकर वो सिंह के गुफा में आता है. दानियेलिन தேவனே தேவன் என்று சொல்கிறார். तो वो कहता है दानियल का परमेश्वर यहोवा कहता है. सोच कर देखिए, சுத்தவான்கள் தன்னுடைய பெயர்களோ ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய பெயரோடு கூட ஒரு சுத்தவானுடைய பெயரையும் இணைத்து परमेश्वर के पवित्र लोगों का नाम के साथ परमेश्वर ने अपना नाम भी जुड़ा दिया. நாம் இங்கே வாசித்தோம். எலிசா சொன்னார், எலியாவின் தேவன் எங்கே? वही हम यहाँ पर पढ़ते हैं. एलिशा ने कहा, एलिया का परमेश्वर यहोवा कहाँ है? இப்போது வசனத்துக்கு நாம் வருவோம். எலியாவின் தேவன் யார்? हम इस वचन में आएंगे. एलिया का परमेश्वर நேரமாய் சில இன்ட்ரோடக்ஷன் ஆக சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த எலியாவின் தேவன் யார் என்பதை இந்த காலையிலே நாம் அறிந்து கொள்வோம். अभी आपसे इतना देर मैंने विषय में बात किया, अब उसके अंदर आएंगे कि एलिया का परमेश्वर यहोवा कौन है. आज முதலாவது இந்த எலியாவின் தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். ये एलिया का परमेश्वर प्रार्थना सुनने वाले परमेश्वर. என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்க அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். आपका और मेरा प्रार्थना सुनने के चाहत உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்பதற்கு அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். आपका और आपके बच्चों का प्रार्थना सुनने के लिए चाहते हैं परमेश्वर. 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். पहला राजाओं का पुस्तक 17वां अध्याय एक पहला वचन ले. என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று அவன் சொன்னார். और मेरे उसके जीवन की शपथ इन वर्षों में मेरे बिना कहे न तो मैं बरसेगा और न ओस पड़ेगा करके வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். उसके जीवन की शपथ इन वर्षों में मेरे बिना कहे न तो मेरे बरसेगा और न ओस पड़ेगा. 3 வருஷம் 6 மாசம் மழையே கிடையாது. 3 साल 6 महीना बारिश ही नहीं थी. ஆண்டவர் அவருடைய தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்தவுடனே பரலோகம் எஸ் என்று சொல்லி சைன் பண்ணி அந்த வானத்தை அடைச்சிருச்சு. और जैसे ही इस परमेश्वर के दास का वचन सुनते ही स्वर्गीय राज्य ने हाँ करके उनका द्वार को बंद कर दिया. ஆகாப் ராஜாவுக்கு சேலஞ்ச் பண்ணினா, आहाब राजा को उसने உன்னாலே மழை பெய்ய பண்ண முடியும்னா நீ பெய்ய பண்ணு. आहाब राजा को उसने सवाल किया कि अगर तू उसे वर्षा बढ़ा सकता है तो தீர்க்கதரிசிகள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய அதிகாரம் இருக்கும்னா நீ முடிஞ்சு வா. और ऐसा चुनौती दिया कि तेरे पास इतने सारे भविष्यद्वक्ता है, अगर तू उन्हें बोला गया तो जाओ, तू बोलकर देखना. முடியாது. காரணம் தெய்வ மனுஷனுடைய வார்த்தைகளை பரலோகம் அங்கீகரித்து அப்படியே கர்த்தர் வானத்தின் மதைகளை பூட்டி விட்டார்.
और किसी से भी वो नामुमकिन था, क्योंकि परमेश्वर का दास का जो उन्होंने शपथ सुनकर वैसे ही उन्होंने उस द्वार को बंद कर दिया। ராஜாவுக்கு எலியா சேலஞ்ச் சவால் விட்டார். राजा को एलिया ने चुनौती दी। 3 வருஷம் 6 மாசம் மழை இருக்காது உன் தேசத்துல. उसने ये चुनौती दी, उसने ये कहा कि 3 साल 6 महीना यहाँ पर बारिश ही नहीं होगा। எலியா ஒன்னும் ஒரு சூப்பர்மேன் கிடையாது. எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். एलिया कोई एक सुपरमैन नहीं है, वो भी अपने ही तरह एक उनके भी बहुत सारे समस्याओं के बीच में। 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்கிறார், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். और याकूब 5:15 में प्रेरित पौलुस कहते हैं कि एलिया भी अपने ही जैसे ही उनके भी अनेक सारे परेशानियां हैं। अभी बोलो पाडुள்ள மனுஷன். एलिया का भी अनेक सारे अपने जैसे ही दुर्बलताएं हैं। அவர் ஜெபம் கேட்கப்பட்டதற்கு காரணம் ஸ்தோத்திரம், அவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாய். उसका प्रार्थना सुनने का कारण यही था कि वो हमेशा परमेश्वर के सामने खड़ा हुआ, எப்பொழுதும் நிற்கிற ஒரு மனுஷன். परमेश्वर के सामने हमेशा खड़ा हुआ व्यक्ति रहता था। 1 ராஜாக்கள் 17:1 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது. और पहले राजा 17:1 में पढ़ के देखिए, परमेश्वर यहोवा के जिसके सम्मुख में मैं उपस्थित खड़ा हूं। கர்த்தருக்கு முன்பாய் நிற்க ஸ்தோத்திரம், அவனுக்குள்ளான ஒரு தைரியம், அவனுக்குள்ளான ஒரு விசுவாசம், அவனுக்குள்ளான ஒரு நம்பிக்கை உண்டானது. और परमेश्वर के सम्मुख में जैसे ही खड़े होते होते उसके अंदर एक धीरज, उसके अंदर एक विश्वास, उसके अंदर एक भरोसा आ गया था। சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. और भजन संगीता 16:8 में कहते हैं कि हमेशा मैंने परमेश्वर के सम्मुख में मैं खड़ा हूँ, इसलिए मैं कभी भी नहीं हिलूंगा। கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுகிறேன். परमेश्वर के सम्मुख में दिखाई அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள். बरिबोर के समय पर उठकर परमेश्वर के सम्मुख में प्रार्थना कीजिएगा। ஆவியானவர் கேட்பார், ஆண்டவராய் கர்த்தர் கேட்பார். आपके प्रार्थना को आत्मा जी सुनेंगे, परमेश्वर यहोवा सुनेंगे। இரண்டாவதாக எலியாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது காரணம் அவன் கருத்தாய் ஜெபம் செய்தான். और दूसरी बात, एलिया का प्रार्थना सुना गया था क्योंकि वो बहुत ही सही तरीके से उसने प्रार्थना की। जिसके लिए प्रार्थना करना है उसी के लिए वो प्रार्थना करता है। நீங்கள் அபிதம் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க ஜெபிக்கிறீங்களா, ஆண்டவரே உங்களுக்கு எது இஷ்டமோ அதை செய்யும் என்றல்ல, கரெக்டாய் எது உங்களுக்கு தேவையோ அதை ஆண்டவரிடத்திலே சொல்லி ஜெபியுங்கள். और जैसे परमेश्वर के सम्मुख में आप बैठते हो, आप प्रार्थना करते हो, परमेश्वर आपकी इच्छा, आपका जो चाहते है वैसे करिए नहीं, आपको जो जरूरत है वो पूछकर प्रार्थना कीजिए। இந்த பலவீனம் எனக்குள்ள இருக்கிறது, இதை எடுத்து விட வேண்டும். परमेश्वर ये कमजोरी मेरे अंदर है, इसे निकाल देना। என்னுடைய மகளுக்கு இந்த பலவீனம் இருக்கிறது, இந்த நிமிஷத்துல அதை எடுத்து விட வேண்டும். मेरी बेटी को ये कमजोरी है, इसी क्षण में वो निकाल देना है। ஓ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கருத்தா ஜெபிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चे, आप सही तरीके से सही मान्य में प्रार्थना करना सीखना है। கிடைக்கு ஒரு தேவ மனுஷனாய் இருக்கிற எலியா போராடுகிற அனுபவம் நிறைந்த ஒரு மனுஷன்। और दूसरी आखिरी में हम देखते हैं कि परमेश्वर का दास एलिया जो है आखिरी तक वो लड़ाई करते रहता था। 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே அவன் போராடி விழுந்து ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபிக்கிறான்। और पहला राजा 18:48 में हम पढ़ते हैं कि वो लड़ाई करते करते वो परमेश्वर के सम्मुख में वो प्रार्थना करता है। நான்காவதாக ஆண்டவர் ஜெபித்தால் கேட்பார் என்கிற விசுவாசம் தேவ மனுஷனாய் இருக்கிற எலியாவுக்குள் நிறைந்திருந்தது। और चौथी बात जो है हम यहाँ पर देखते हैं कि जैसे मैं प्रार्थना करूंगा तो और परमेश्वर उसका जवाब देंगे करके ऐसा एक विश्वास उसके अंदर था। இந்த அனுபவங்கள் இருக்கிறது। आपके अंदर भी ये सारे अनुभव होना चाहिए। अनुभव परमेश्वर के सम्मुख में खड़े रहने वाला अनुभव, सही तरीके से प्रार्थना करने वाला अनुभव, आखिरी तक लड़ाई करने वाला एक अनुभव होना है।
கர்த்தர் உங்களுக்கு தருவார். चाहे कोई कुछ भी पूछते हो, प्रार्थना करते हो, परमेश्वर से विश्वास से मांगिएगा, परमेश्वर जरूर देगा. ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் இங்கிலாந்து தேசத்திலே अनेक அநாதை பிள்ளைகளை ஆதரவற்றவர்களை எடுத்து வளர்த்து கொண்டு வந்தார். जॉर्ज मुलर करके इंग्लैंड देश में एक परमेश्वर का दास था. वो अनेक अनाथ बच्चों को उसने पाला. அவர் 4000 பிள்ளைகளை எடுத்து வளர்த்து கொண்டு வந்தார். उसने 4000 बच्चों को उसने पाला था. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஆகாரங்கள் ஒவ்வொரு நாளும் 3 நேரம் கொடுக்க வேண்டும். उन बच्चों को तीन समय पर खाना அந்த भोजन सभी குழந்தைகளுக்கு देना है. அவர்தான் தகப்பனாய் அவர்தான் தாயாக இருந்து அத்தனை குழந்தைகளை அமிதமாக எடுத்து வளர்த்து வாலிபமாக்கி ஊழியக்காரர்களாய் ஆண்டவர் அமிதமாய் தேவ பிள்ளையாய் தேவன் அவரை பயன்படுத்தி கொண்டு வந்தார். और उन्हीं बच्चों को वो माँ और पिता के समान थे और उन्हीं को उन्होंने पढ़ा लिखा कर परमेश्वर के दास बनाया. वैसे उन्होंने अनेक सालों को पालने की कोशिश की. ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க முடியவில்லை. एक समय आ गया था, एक दिन जब उन्हें भोजन देने के लिए नहीं हुआ. அவருக்கு வர வேண்டிய அமிதமான உதவி யாரும் அன்றைக்கு கொடுக்கவில்லை. उस समय का था कि उन्हें जो देने वाले सहायता उनका हाथ उनसे नहीं आया. சேர்ந்து ஜெபிப்போம் என்று சொல்லி ஜெபித்தார். ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆண்டவரே நீ பட்டினியாய் போட மாட்டீர், என் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை தார். और वो सारे बच्चों के साथ मिलकर उसने प्रार्थना किया, परमेश्वर आप मेरे बच्चों को भूखे नहीं छोड़ेंगे, उनको जो जरूरत है वैसा खाना दीजिए. தேசத்திலே ஒரு பெரிய ஒரு செல்வந்தருடைய வீட்டில ஒரு ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. इंग्लैंड देश में एक बड़ा महान अमीर धनवान व्यक्ति के घर में एक त्योहार फंक्शन हो रहा था. அந்த ஃபங்க்ஷன்ல ஆகாரங்களை கொடுப்பதற்காக ஆர்டர் பண்ணி ஒரு பெரிய ஒரு வேன்ல அங்கே அந்த ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போக வேண்டிய ஆகாரங்கள் எல்லாம் நிறைத்து அந்த வண்டி ஓடிக்கொண்டு வந்தது, அந்த வேன் வந்தது. और उस त्योहार में खाना लेकर आने के लिए एक बड़ा सा वैन आया था. उस वैन के अंदर बहुत सारा खाना भोजन रखा गया था. அந்த ஆசிரமம் வந்து அந்த இடத்துல வந்த உடனே அது ஸ்தோத்திரம் அந்த வீல் அந்த ஒரு பெரிய மேஜர் ரிப்பேர் அது உடைந்து அப்படியே அந்த வண்டி சாய்ந்து விட்டது. और जैसे ही वो फंक्शन के वो वैन को बराबर से उनके घर के पास में वो मेजर ब्रेकडाउन हो गया था. वो चक्र जो है वो गिर गया और वैसे ही गाड़ी भी पलट गया. இது ரிப்பேர் பண்ணணும்னா மணிக்கணக்காகும். अगर उसे रिपेयर करना है तो बहुत समय हो जाएगा. ஆனால் அதற்குள்ளாக இந்த ஆகாரங்கள் கெட்டுவிடும். लेकिन उससे पहले ये खाना भी खराब हो जाएगा. என்ன செய்யலாம் என்று அவர்களாய் கூடி அவர்கள் பேச ஆரம்பித்த அந்த ஆகாரங்களை யார் கையில் கொடுக்கணும். और ये क्या कर सकते हैं करके वैसे सोचने लगे थे, क्योंकि वो खाना किसी को भी दे देना है. அப்பொழுதுதான் ரோட்ல போற ஒருத்தர் சொன்னார், இந்த பக்கத்துல தாங்க ஜார்ஜ் முல்லர் சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், 4000 பிள்ளைகளை வைத்து அநாத பிள்ளைகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய ஆசிரமத்துக்கு கொண்டு போங்க, பிரயோஜனமா இருக்கும். तभी एक रास्ते में चलने वाले एक व्यक्ति ने कहा कि वहाँ पर बाजू में ही जॉर्ज मुलर का नामक घर है, वो 4000 अनाथ बच्चों को पालते हैं, उनके पास जाके वो भोजन दीजिए, प्रयोजित होगा. 4000 குழந்தைகளுக்கு வேண்டிய ஆகாரங்கள் அந்த வேன்ல இருந்து அவிதமாய் கொண்டு கொடுக்கப்பட்டது. वो 4000 बच्चों को वो भोजन जो है वो खाना उस वैन से जाकर उन्हें दिया गया. அந்த ஆசிரமத்துக்கு முன்பாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது அது பிரேக் டவுன் ஆயிடுச்சு. और सही समय पर वो आश्रम पे आने, आश्रम के इधर ही उनका वैन का भी ब्रेक डाउन हो गया. मेरे परमेश्वर के बच्चे मेरे बच्चे जो है प्रार्थना कर रहे हैं और मैं उनका जवाब दूंगा. 4000 लोग बच्चे मुझे देखकर पुकार रहे हैं, मैं उन्हें उत्तर देना है. वो प्रार्थना करके समाप्त करते थोड़े क्षण में ही उनको भोजन मिल गया. परमेश्वर आपके प्रार्थना को जवाब देने के लिए परमेश्वर एलिया का परमेश्वर प्रार्थना का जवाब देते हैं. और दूसरी बात, एलिया का परमेश्वर अद्भुत तरीके से हमें भोजन कर देते हैं. पहला राजाओं का पुस्तक 17वां अध्याय 6 वचन में இங்கே எலியாவை காலையிலே
விடியற் காகங்கள் விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. और सवेरे और सांझ को कौवे उसके पास रोटी और मांस लाया करते थे और वो नाले का पानी पिया करता था. எலியாவின் தேவன் ஆச்சரியமாய் போஷித்தார். एलिया का परमेश्वर आश्चर्यचकित रूप में उन्हें भोजन दिया. எலியா தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆகாப் ராஜாவுக்கு சொல்லிவிட்டு வந்தார். அந்த பிரச்சனை முதலாவது தெய்வ மனுஷனாக இருக்கிற எலியாவை தான் சந்தித்தது. और भविष्यद्वक्ता ध्वनि देकर आहाब राजा से उन्होंने कहा और ये सारे परेशानियां उसे एलिया के पास ही पहले ஆகாப் ராஜாவுக்கு வீட்டுல ஆகாரங்கள் அவிதமாய் குடோன்ல இருக்கும். அது அந்த கோதுமை அந்த வார்கோதுமையை கொண்டு வந்து அப்பமாக்கி சில நாட்கள் அது ஓடும். ஆனா தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு அப்படி அல்ல. आहाब राजा के लिए ये थोड़ा समय तक चल सकता था क्योंकि वो गेहूं लेकर उसे पीसकर उनका रोटी बनाकर वो दे सकते थे, लेकिन एलिया के लिए वैसा नहीं था. ஆனால் எலியாவுக்கு அப்படி அல்ல. அடுத்த நேரம் ஆகாரங்கள் தேவன் கொடுத்தாதான். लेकिन एलिया के लिए वैसा नहीं था. अगले समय पर उन्हें परमेश्वर ने खाना दिया तो ही தேவன் அதற்காக என்ன செய்தார்? காகத்தை பயன்படுத்தினார். परमेश्वर ने उसके लिए क्या किया? उन्हें कौवा का उपयोग किया. விடியற் காலையிலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுத்து போஷித்தது. सवेरे और सांझ में रोटी और मांस लाकर उन्हें भोजन दिया गया. யோசித்து பாருங்கள். सोच कर देखिएगा, மனிதன் பெரிய பெரிய யானைகளை எல்லாம் பழக்க வைக்கிறார். मनुष्य जो है एक बड़े बड़े हत्तियों का उपयोग करता है. சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, ஸ்தோத்திரம், இன்னும் பலவிதமான சர்க்கஸ்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பெரிய காட்டு மிருகங்கள் எல்லாம் மனுஷன் தன்னுடைய சாட்டைகளை பழக்கி அதை இவன் சொல்லுவது அது உடனே அது கேட்கும். और बड़े बड़े जानवर हाथी, सिंह और वैसे शेर को सर्कस में या उनको पालन पोषण करके उसे मारे हुए उनके सारे बातों को सुनवा लेता है. और कबूतरों का भी वो पालन पोषण करते हैं उन्हें. और ऐसे तोतों को भी वो ऐसे पोषण करते हैं. காகத்தை இதுவரைக்கும் எந்த மனுஷனும் பழக்க வைக்கல. लेकिन कौवे को ऐसे कभी भी अभी तक शिक्षा किया नहीं. மனுஷனை சந்தேகமா பார்க்கிற ஒரு பறவை உண்டு என்றால் அது காகம் தான். मनुष्य को बहुत ही संदेह के रूप से देखने वाला पक्षी जो है वो कौवा है. அது பாத்தீங்கன்னா அந்த காகத்தை பாத்தீங்கன்னா அந்த ஒன்றரை கண்ணுல அந்த சைடு கண்ணுல இருந்தா மனுஷனை பார்க்கும். और अगर कौवे को देखोगे तो ध्यान से देखो, वो हमेशा वो मनुष्य को जब भी देखता है कि अपने तिरछी आंख से ही देखता है. நேரா பாத்துட்டே இருக்கும், சைடுல பாக்கும் என்ன செய்யறான் இவன். ஏன்னா மனுஷன் அது நம்பாது. वो एक आंख से बराबर देखेगा फिर तिरछी देखेगा क्योंकि वो मनुष्य का वो शक करता है. மனுஷனிடத்திலிருந்து பிள்ளைகளிடத்துல ஏதாவது புடிட்டு போறதுதான் பாக்கும். वो हमेशा मनुष्य से या उनके बच्चों से कुछ भी छीन कर लेने के लिए भागने के लिए देखेगा. தவறிட்டோம்னா நம்ம கையில இருந்து டபக்குன்னு பிடிச்சிட்டு போயிடும். अगर हमने थोड़ा सा हमें छूट दे दिया तो वो हमसे हमारे हाथ से அது கையில இருந்து ஒரு நாள் நமக்கு தரவே தராது. लेकिन उसके हाथ से हमें कभी भी नहीं मिलेगा. ஆனால் நம்முடைய தேவன் யார்? लेकिन हमारे परमेश्वर कौन है? முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தேவன். जो नहीं नामुमकिन है उससे भी मुमकिन कर सकते हैं. காகத்தை கூட தேவன் பழக்க வைக்க முடியும். अगर कौवे को भी वो सिखा सकते हैं. கீழ்ப்படியாதவைகளை கீழ்ப்படிய பண்ணுகிற தேவன். और जिसका जो आज्ञा का पालन नहीं कर सकता उसको भी पालन करवा सकते हैं. அதை வைத்து தேவ மனுஷனை பரிசுத்து கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்துச்சோ தெரியாது. उसी को लेकर परमेश्वर के दास को उसने भोजन दिया, कैसे दिया पता नहीं. இந்த காலையில உங்களுக்கு தேவை என்னவா இருக்கிறது? आज आपके सुबह के समय पर आपका क्या जरूरत है? வேலை இல்லையா? कामकाज नहीं है क्या? और பொருளாதார கஷ்டங்களா? और धन में आपका कष्ट है क्या? ஆகார குறைவா? भोजन पानी खाने में आपको कष्ट है क्या? குறைவு இருக்கிறது. இந்த किसमें कमी है आज सुबह के समय पर?
परमेश्वर से पूछिएगा। கர்த்தர் அற்புதமாய் உங்களை இந்த நாளிலே அவர் போஷிப்பார். परमेश्वर अद्भुत तरीके से इन दिनों में आपको எலியாவின் தேவன் पोषण करेंगे। அற்புதமாய் போஷிக்கிறதே. हमारे एलिया का परमेश्वर अद्भुत तरीके से हमारा அவரால் கூடாதது முடியாதது ஒண்ணுமே கிடையாது. हम उनसे नामुमकिन असंभव कुछ भी नहीं है। மூன்றாவதாக எலியாவின் தேவன் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற தேவன். तीसरी बात, एलिया का परमेश्वर जो है मृत्यु शरीर को भी जी उठाता ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். पहला राजाओं का पुस्तक 17 अध्याय 22वां वचन हम सभी ले இங்கே लेंगे। வேதத்திலே விதமாக நாம் வாசிக்கிறோம். यहाँ पर हम शास्त्र में पढ़ते हैं, கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்துமா இவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி எலியா கூப்பிட்டார். और एलिया का यह बात यहोवा ने सुन ली और बालक का प्राण उसमें फिर आ गया और वो जी उठा। அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்புகிறார். एलिया ने परमेश्वर से पूछा, बालक का प्राण इसमें फिर से डाल दो करके परमेश्वर எலியாவுடைய சத்தத்தை தேவன் கேட்டார். और तुरंत परमेश्वर ने एलिया का ये बात को सुन लिया। பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். बालक का प्राण उसमें फिर से आ गया और वो जी उठा। எலியாவின் தேவன் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். हमारे एलिया का परमेश्वर जी उठाने वाले மனுஷ परमेश्वर है। சரித்திரத்திலே இதுதான் ஃபர்ஸ்ட் முறை எலியா தான் செத்து போனவனை உயிரோடு எழுப்பினார். मनुष्य के इतिहासिक में यही पहली बार जो है एलिया ही है जो मनुष्य मृत्यु शरीर को प्राण देकर उन्होंने இதுக்கு जी முன்னாடி उठाया। யாரு எந்த பரிசுத்தமான யாரும் எழுப்பல. इससे पहले कोई भी पवित्र परमेश्वर का दास किसी ने भी जी नहीं उठाया। எவ்வளவு மனுஷனா இருக்கிற எலியாவுக்கு அத்தனை விசுவாசம் இருந்தது. परमेश्वर का दास एलिया को इतना विश्वास था, ஓ என்னை போஷித்த இந்த குடும்பம், मुझे भोजन दिया ये परिवार, பஞ்சத்திலே என்னை காப்பாற்றின இந்த குடும்பம், अकाल के समय पर मुझे सुरक्षित இந்த रखा ये வீட்டிலே परिवार। இப்படி ஒரு மரணம் சம்பவிப்பதா கூடாது. ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு உயிர் திரும்ப வரட்டும். ऐसे इनके घर में ऐसा एक मृत्यु आना है क्या? नहीं, परमेश्वर इनके इस बच्चे पर अपना प्राण दोबारा दे। விசுவாசம் இந்த தேவ மனுஷனா இருக்கிற எலியாவுக்கு இருந்தது. इतना विश्वास परमेश्वर का दास एलिया में था। ஏனென்றால் இந்த தேவ மனுஷன் உயிரோடு கூட அந்த பிள்ளையை எழுப்பி தாயின் கையில கொடுக்கிறார். और तभी परमेश्वर का दास एलिया वो उस बच्चे को जी उठाकर उसे अपने माँ के हाथ में இவருடைய காலங்களுக்கு பிற்பாடு தீர்க்கதரிசியாகிய எலிசா வந்தார். इनके समय के बाद भविष्यद्वक्ता एलिशा वहां आ गए थे। எலிசா அதே காரியத்தை ஃபாலோ பண்றார். एलिशा भी वही कार्यों को ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே சாரிபாத் அங்கே சுனேமியாவுடைய பிள்ளை செத்து போச்சு. और दूसरा राजाओं में हम पढ़ सकते हैं कि सारी बात वहां पर सुलेमिया बेटी का उसका मृत्यु हो गया। சுனேமியாவுடைய மகன் மரித்து போய்விட்டார். सुनेमियान का बेटा उसका मृत्यु हो गया। இப்போ தன் எஜமான் எப்படி ஜெபித்தாரோ அதே ஃபாலோ பண்ணி இப்போ ஜெபம் பண்ணி இந்த சுனேமியாருடைய மகனை உயிரோடு கூட எலிசா எழுப்பினார். और जैसे उनका मालक एलिया ने प्रार्थना किया, उसी तरह एलिशा ने भी प्रार्थना करके उस सुनेमियान के बेटा को उन्होंने जी उठाया। ओ தேவன் எத்தனை நல்லது, हमारे परमेश्वर कितना भला है। हमारे தேவன் எப்படிப்பட்டவர்? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். हमारे परमेश्वर कैसे है? जी उठाने वाले आत्मा है। ரோமர் 8:11 சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. और रोमियो का पुस्तक 8:11 में जो मृत्यु शरीर को वो जी उठाने वाले परमेश्वर है करके आत्मा जी कहते हैं। சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்கள், உங்களுடைய சரீரம் இந்த காலையில எப்படியா இருந்தாலும் சரி, और आज आपका शरीर इस समय सुबह के समय पर चाहे कैसे भी हो, அந்த எலியாவின் தேவன் அவிதமாய் உயிர்ப்பிக்க முடியும் என்றால் இந்த காலையில இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய சரீரத்தில எங்கே சோர்வு, எங்கே பலவீனம், எங்கே வேதனை எதுவா இருந்தாலும் இந்த எலியாவின் தேவனை விசுவாசித்து கூப்பிடுங்கள், உங்களுடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். और समय पर एलिया का परमेश्वर से अगर वो मुमकिन होगा तो आज आपके शरीर में जहाँ कहीं भी आपको कोई भी कमजोरी है, पर एलिया के परमेश्वर को पुकारिएगा
परमेश्वर आपके मरे हुए शरीर को जी उठाएंगे। நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறார். हमारे परमेश्वर अद्भुत करने वाले परमेश्वर। நான்காவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். चौथी बात, एक कार्य को मैं बोलकर समाप्त करता हूँ। அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தேவன். वो आग से, अग्नि से जवाब लेने वाले। ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் पहला राजाओं का पुस्तक 18वां अध्याय 24ஆம் வசனத்திலே 24वां वचन में, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்றார். और तब तुम तो अपने देवता से प्रार्थना करना और मैं यहोवा से प्रार्थना करूंगा, और जो आग गिरकर उत्तर दे वही परमेश्वर तेरे कहा। நான் ஆராதிக்கிற தேவன் அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிற தேவன். मैं आराधना करने वाला परमेश्वर आग से उत्तर देने वाले परमेश्वर। ஓ நம்முடைய தேவன் அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிறவர். हमारे परमेश्वर आग गिराकर उत्तर देने वाले। தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த அக்கினியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த காலையில காணப்பட வேண்டும். हाँ, परमेश्वर के बच्चे आप और मैं उस आग से भरपूर होने वाले परमेश्वर பரலோகத்தின் அக்கினி இந்த காலையில நாம் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும். स्वर्ग का आग आज आप सभी को भर कर रखना है। மத்தேயு 3:11 அவர் பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஸ்நானப்படுத்துவார். और मत्ती 3:11 में हम पढ़ते हैं वो पवित्र आत्मा के आग से और पवित्र आत्मा से वो आपको बपतिस्मा करे। ஏசாயா 4:3 ஸ்தோத்திரம், அவிதமாய் பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுட்டெரிக்கிற அக்கினி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இறங்கி வரும். और यशायाह 4:3 में हम पढ़ते हैं कि पाप और अक्रमों को, दुष्टों को जो जलाने वाला आग जो है वो स्वर्ग राज्य से ஏசாயாவின் நாவை தொட்டது அக்கினி இந்த காலையில நாம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். यशायाह को मुंह के छूने वाला जो आग जो है आज आपको भी छूना चाहिए। ஆண்டவரே அந்த அக்கினி எங்கள் உள்ளத்தை பற்றி கொள்ளட்டும். परमेश्वर वो आग आज मुझ पर भी बरसाने। அந்த அக்கினி ஆண்டவரே எங்களை பற்றி பிடிக்கட்டும். परमेश्वर आज उस आग को उतराकर मुझ पर बरसाइएगा। அந்த அக்கினியை ஆண்டவராய் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அவிதமாய் ஸ்தோத்திரம் இந்த காலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே அந்த பரலோகத்தின் அக்கினி எங்கள் மேல் இறங்கி வரட்டும். आज आप परमेश्वर की ओर देखकर पुकार कर बुलाइएगा कि परमेश्वर आज वो आग हमारे ऊपर भी गिराइएगा। அந்த அக்கினி சர்ப்பத்தினுடைய ஆவியை அது சுட்டெரிக்கும். वो आग जो है सांप का वो आत्मा को वो भस्म करता है। மந்திரங்கள், பிள்ளி சூனிய பகைகள், விரோதங்கள் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் அந்த அக்கினி பரலோக அக்கினி சுட்டெரிக்கும். मंत्र तंत्र या कोई भी दुष्ट आत्माओं का जो भी दुष्ट कर्म है वो सभी ये स्वर्ग राज्य का आग उसे भस्म करेगा। அந்த அக்கினி எங்கள் மேலே இறங்கட்டும். परमेश्वर वो आग हमारे ऊपर बरसने दो। நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம हम ஜெபிக்கலாம். सभी परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। Thank you ஆவியானவரே, thank you ஆவியானவரே, thank you ஆவியானவரே. உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பிதாவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you ஆவியானவரே, thank you ஆவியானவரே. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் நாம துதிப்போமே. ஆண்டவரே நாம கனப்படுத்துவோம். Thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord, thank you Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். हम सभी परमेश्वर का स्तुति करेंगे। எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி நாம துதிக்கலாம். हम सभी परमेश्वर की ओर देखकर हम सभी प्रार्थना அந்த करेंगे। அக்கினி சுட்டெரிக்கிற அக்கினி. वो आग जो है वो भस्म करने वाला आग है। ஓ இந்த காலையில உங்களுக்கு விரோதமாக எழுப்பிற எல்லா அந்நிய வல்லமைகளை அந்த அக்கினியானவர் ஆவியானவர் சுட்டெரிக்கட்டும். எல்லாம் சுட்டெரிக்கட்டும். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா விதமான அந்தகாரங்களை எல்லாம் தேவனுடைய அக்கினி இந்த காலையில சுட்டெரிக்க முடியாய் நாம் எல்லாரும் ஜெபிப்போம். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஸ்தோத்திரம்.
தேங்க்யூ ஆவியானவரே, தேங்க்யூ ஆவியானவரே. உமக்கு நன்றி பிதாவே, உமக்கு நன்றி தகப்பனே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஒரு தேவனுடைய மனுஷர், एक परमेश्वर का दास தூரமான இடத்திலே நிலம் வாங்கி வீடு கட்டினார். दूर एक जगह पर उसने जगह लेकर अपना घर स्थापन किया. அவர் வேலையிலிருந்து வருகிற வழியில ஏராளமான சர்ப்பங்கள், பாம்புகள், விஷ ஜந்துக்கள் எல்லாம் இங்கும் அங்கு ஓடிக்கொண்டிருக்கும். और जब वो काम से लौट रहा था तब उसने देखा कि रास्ते में बहुत सारे सांप और बहुत सारे यहाँ वहाँ जंतुओं जा रहे थे, भाग रहे थे. இவருடைய பையில எப்பொழுதும் தீப்பெட்டி இருக்கும். उनके पास हमेशा एक माचिस रखते हैं अपने पास. அந்த பாம்புகளை, சர்ப்பத்தை எங்கு பார்த்தாலும் அடித்து அந்த இடத்திலே கிடைக்கிற அந்த சருகுகளை வைத்து, பேப்பர் மற்ற காரியங்களை வைத்து அந்த சர்ப்பத்தை அந்த நெருப்பிலே போட்டு சுட்டெரித்து தான் அவர் வீட்டுக்கு போவார். और वो माचिस से आग जलाकर उस सांप को पहले मारकर माचिस से आग जलाकर उसे सब कागज के टुकड़ों के साथ मिलाकर उसे आग में से भस्म करके ही இது எப்பொழுதும் அவர் செய்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். वो हमेशा ये करता रहता. ஒரு நாள் ஒரு பாம்பை அடித்தால் அது செத்தது என்று அப்படியே விட்டு விட்டார். एक दिन ऐसा हो गया कि उसने सांप को मारा, वो मर गया करके छोड़ दिया. அவர் வீட்டுல போய் படுத்திருந்தார். वो घर पे सो रहे थे. இரவு 11-12 மணி இருக்கும். रात 12 बजे होगा. யாரோ கதவை தட்டுவது போல டொக் டொக் என்று சத்தம் கேட்டது. उनको ऐसा लग रहा था कोई भी दरवाजे को खटखटा रहा है. நேரத்திற்கு நம்ம வீட்டுக்கு யார் வருகிறது என்று சொல்லி ஜன்னலை திறந்து பார்த்தார். ஆள் உயரத்திற்கு ஒரு பெரிய சர்ப்பம் அமிதமாய் அப்படியே கதவை அது கொத்தி கொண்டிருந்தது. अभी इस समय पर कौन आया है करके खिड़की को खोलकर देखा तो एक बड़ा सा एक सांप जो है उनके घर को खटखटा रहा था, उनके द्वार को. அவர் கதவை திறந்து பின்பக்கம் வழியாய் வந்து அந்த பாம்பை அடித்து நெருப்பிலே அதை சுட்டெரித்தார். और वो अपने घर के पीछे से आकर उस सांप को मारकर उसे उस आग में भस्म कर दिया. அது அப்பொழுது அவர் அறிந்தார், तभी उन्होंने जान लिया, இதை நான் விட்டு விட்டபடினாலே தான், நெருப்பிலே சுட்டெரிக்க தவறி நான் விட்டபடினாலே தான் என் வீட்டிலே அது கடந்து வந்து அமிதமாய் அந்த ஆவி அதை கொத்திக் கொண்டிருந்தது. मैंने इसे भस्म करना भूल गया, इसीलिए आग से भस्म नहीं किया, इसलिए वो आकर मेरे घर के द्वार को பரலோகத்தின் खटखटा रहा. அக்கினி உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய எல்லா விதமான சோர்வுகளை பரலோக அக்கினியை கொண்டு நீங்கள் சுட்டெரிக்க வேண்டும். आपके सारे निराशपन को, आपके सारे का शरीर की कमजोरियों को स्वर्ग के உங்களுடைய आग से आप சரீரத்திலே उसे பாதிக்கிற பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் பரலோக அக்கினியினால் சுட்டெரிக்க வேண்டும். आपके शरीर में जो भी कमजोरियां हैं उससे पर स्वर्ग राज्य के आग से उसे जला देना है. அந்த அக்கினி இந்த காலையிலே நம்மை நிரப்பட்டும். वो आग आज सुबह के समय पर आपको भर देना है. அந்த அக்கினி இறங்கி வந்து वो आग आज आप उतर कर आना है आपके अंदर. ஒளிந்திடும் வல்லமை
உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இந்த தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இந்த தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரை நோக்கி हम सभी प्रार्थना करेंगे। தேங்க்யூ. இவ்வளவு நேரமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க கேட்டீங்க. इतने समय तक हम परमेश्वर के वचनों को सुन रहे थे। எலிசா தேவனுடைய அழைப்பை கனப்படுத்தினவர். एलीशा जो है परमेश्वर के बुलावट को एलीशा आदर किया। தேவ கிருபை கிடைக்கும் வரைக்கும் வரங்களும் வல்லமைகளும் அவரை ஆட்கொள்கிற வரைக்கும் பொறுமையாய் காத்து கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷன். एलीशा जो परमेश्वर का दास, उसको जब तक उसको अनेक सारे अनुग्रह से नहीं भर दिया गया तब तक उसने इंतजार किया था। எலியாவின் சால் விழுந்தவுடனே கர்த்தர் என்னை அபிஷேகித்தார், ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்தவனாய் எலியாவுக்கு பின் சென்றார். और जैसे एलिया का चद्दर उस पर गिर पड़ा तो उसको समझ में आ गया कि परमेश्वर ने मुझे अभिषेक किया है, मुझे सेवा में बुलाया है। और उस एलिया अपना मालक को उसके पीछे बोल लिया। நேரங்களையும் சமயங்களையும் அல்ல परमेश्वर ने आपको दिया गया समय और वक्त का उसे तुच्छ नहीं मानना। கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபைகளை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஸ்தர்ணங்களை பயன்படுத்துங்கள். परमेश्वर ने आपको दिए गए अनुग्रहों को, अनेक सारे कृपा को परमेश्वर से उपयोग எலியாவின் தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். इस एलिया का परमेश्वर प्रार्थना सुनता है। எலியாவின் தேவன் அற்புதமாய் போஷிக்கிற தேவன். एलिया का परमेश्वर हमें अच्छे எலியாவின் தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன். एलिया का परमेश्वर हमें जी उठाने वाला। எலியாவின் தேவன் அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிற தேவன். एलिया का परमेश्वर हमें आग से जवाब देने वाला। பரலோக அக்கினியினால் நம்மை நிரப்புகிற தேவன். स्वर्ग के आग से गिराकर நம்மை அபிஷேகிக்கிற தேவனாக்குவார். हमें अभिषेक करने वाले परमेश्वर है। ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். उस परमेश्वर के सम्मुख में प्रार्थना। நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे। ஆண்டவரை நோக்கி நாம் ஆண்டவரை துதிப்போம். परमेश्वर की ओर நாம் கேட்ட அந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் துதிக்கலாம். हम सुनने वाले वचनों के लिए परमेश्वर ஆண்டவரே का உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். परमेश्वर हम आपका स्तुति करते हैं। எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். आप हमारे साथ आप बात किए गए எங்களோடு ஆவியானவர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். आत्मा जी हमारे साथ आपने मिला। வார்த்தைகள் வீணாகாதபடி அதை நூறாய் பலம் தரணும். और ये वचन रटने जाना है, 100 गुण बल देना है। பரலோகத்தின் நல்ல பிதாவே, हमारे स्वर्गीय अच्छे पिता, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக உமக்கு इस ஸ்தோத்திரம். आशीर्वादित सुबह के समय के लिए धन्यवाद देते இந்த हैं। காலையிலே இந்த ஆராதனையை ஆண்டவரே பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். इस आराधना में जो को भी भाग लिया उन सभी को परमेश्वर यीशु मसीह के नाम से उन्हें இந்த बधाई வார்த்தைகள் देते हैं। ஒவ்வொன்றும் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே அது ஆழமாய் பதியணும். அதை பயன்படுத்தி ஜெபித்து கர்த்தரிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ये पूरा संदेश परमेश्वर आप बच्चों के हर एक हृदय में वो गहराई से बहना है और सभी को इस वचनों के द्वारा चलकर उसे उपयोग करने के लिए परमेश्वर எல்லா सहायता மகிமை कीजिएगा। கனம் துதி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सारे महिमा आदर परमेश्वर, महिमा केवल स्तुति आप ही को देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே कतरे கர்த்தரை स्तोत्री, ஸ்தோத்திரி. इन मुद्दल में अगर பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் आत्मा में ஆத்துமாவே कतरे स्तोत्री, कतरे से सगल उपकार में मरावे। நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் இந்த அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से बधाई देते हैं। ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க.
अभी तक जिन्होंने सब्सक्राइब नहीं किया सब्सक्राइब कीजिए। ஞாயிற்றுக்கிழமையில பார்க்கிறவங்க அநேகர் வெள்ளிக்கிழமையில பார்ப்பதில்லை. வெள்ளிக்கிழமையும் ஸ்தோத்திரம் உங்களுக்காக பிரயாசம் எடுத்து கொண்டு வருகிற வார்த்தைகளை வீணாக்காதீங்க, பயன்படுத்த. और जो रविवार को देखने वाले लोग शुक्रवार को नहीं देखते हैं, शुक्रवार को भी मैं जो प्रयास करके निकाल रहा वो संदेश को सुनिएगा, उपयोग कीजिएगा। அது மாத்திரமல்ல, இந்த செய்தியை உங்களுடைய அருமையானவர்களுக்கும் மற்றவர்களுக்கு நீங்க அறிமுகப்படுத்துங்க. और वो केवल नहीं, इस संदेश इस आराधना को भी अपने सभी लोगों को, संबंधी लोगों को आप भेजिए। சொல்வதை நீங்க கேட்பீங்கன்னு நினைத்து நம்பிக்கையோட இந்த வார்த்தையை சொல்லுங்க. और मैं जो भी बोल रहा हूँ आप सुन रहे हो करके आप सुनोगे करके मैं विश्वास करता हूँ। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे। आमीन।